ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, இன்று வெற்றி நமதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டிருக்கிறீர்களா? தோல்வியை கண்டு துவண்டு போயிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றுன்னு சொல்லுகிறார், வெற்றி நமதே என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவனாக இருந்ததான தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லாமல் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தானியேல் முன்போல தினமும் 3 வேளை தன் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அவருக்கு சோத்திரம் செலுத்தினான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. முன்போல அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவனுடைய வழக்கம் என்ன வழக்கம் இருந்ததுன்னா, தேவனை நோக்கி எருசலேமின் பலகணிகள் திறக்கப்பட 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவன் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை தானியேலுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தான். அது எப்படி ஜெபித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முழங்கால் படியிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன், எந்த மனிதன் முழங்கால் படையிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க பழகுகிறானோ அவன் காரியம்தான் ஜெயமா இருக்கும். அவன் சிங்கத்தின் கவில தூக்கி போட்டாலும் சரி, அவனுக்கு குரோதமாய் எத்தனை பிரதானிகள் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் சரி, குற்றச்சாட்டு சொன்னவர்கள் தான் சிங்கத்தின் கவில தூக்கி போடும் பொழுது எலும்பு முதற்கொண்டு எல்லாவற்றையும் சிங்கம் நொறுக்கி போட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் என் தெய்வம் ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு, ஜெபிக்கிறதான அந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரே சிங்கத்தின் வாயை என்ன செய்தார்? கட்டி போட்டார். வெற்றி நமதே என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கையில், தானியேலுடைய வாழ்க்கையில், தானியேலின் தேவனே தெய்வம் என்று சொல்லி அந்த பாபிலோன் தேசம் முழுவதும் அங்கே நேபுகாத் நேச்சார் முதற்கொண்டு இந்த தானியேலுக்கு எத்தனை ராஜ்யங்கள் மாறினாலும், நேபுகாத் நேச்சாராக இருந்தாலும் சரி, அது மாத்திரமல்ல கோரேஸ் ராஜாவாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெர்சியாவின் ராஜாவாக இருந்தாலும் சரி, எத்தனை ராஜ்யங்கள் மாறினாலும் சரி, இந்த ஜெபிக்கிறதான தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் காரியம் ஜெயமாய் இருந்தது. உன் வாழ்க்கையில் காரியம் ஜெயமாய் மாறணும்னா முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்காம ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் வெற்றி காணாதபடிக்கு நம்ம தோற்று போய் காணப்படுகிறோம். நீங்கள் எந்த காரியத்திற்கு நீங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபித்து காரியத்தை முடிவெடுங்க. ஜெபித்து காரியத்தை திட்டமிடுங்க. ஜெபித்து காரியத்தை செய்து பாருங்க. நிச்சயமாய் வெற்றி நமதே என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதுனால தான் வெற்றி, ஜெபிக்கலைன்னா தோல்வி. நீங்கள் எதை முடிவு பண்ண போகிறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, வெற்றியை காண்பீங்க. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல பிள்ளைகள் எல்லாருடைய காரியமும் ஜெயமாக இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.